பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஆவிக்குரிய தளத்தில் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது நாம் எப்படி ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அங்கே பிரவேசிக்கும் பொழுது அங்கே நாம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி வெளிப்படுத்தலுடைய புத்தகம், யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்கிற வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது வெளிப்படுத்தல் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அதாவது நம்ம ஆவி தளத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவிக்குள்ளாக வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இப்போ நம்ம பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவத்துக்குள்ளே போக வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்ப வேண்டும், முழுமையாக நிரப்ப வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. அதுதான் ஆவிக்கு உள்ளானேன் என்கிற அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அதாவது முழுமையாக நாம் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக ஆட்கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறதுக்கும் நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே இருப்பதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம உலக பிரகாரமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க முடியும். அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத வசனத்துக்கு புறம்பான காரியங்கள் எதையாவது செய்வோமானால் அது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதாக கூட சில சமயங்களில் இருக்கக்கூடும். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே வேளையில் நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே இருப்போமானால் நாம் கர்த்தரை, அதாவது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கிற ஒரு காரியமாக அது இருக்கும் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அவருக்குள்ளே, அதாவது ஆவியானவருக்குள்ளே இருப்பதும் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதும் வித்தியாசமான காரியங்கள் என்பதை இந்த நாளில் உணர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் அவரை நம்முடைய கண்ட்ரோல், நம்முடைய ஸ்பிரிட்டுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அவரை வைத்திருக்கிறோம். அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்நிய பாஷை எப்போ பேசணும்னு விரும்புகிறோமோ அப்பொழுது தான் பேசுகிறோம். இல்லை வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் ஆவிக்குள்ளாகும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறோம். அவர் எப்படியெல்லாம் நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் நாம் நடத்தப்படுவோம். அதுதான் ஆவிக்குள்ளாகிறது. அந்த ஆவிக்குள்ளாகிற நிலையை எப்பொழுது நாம் அடைகிறோமோ அப்பொழுதுதான் உண்மையாகவே நாம் ஆவி தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அந்நிய பாஷை பேசும் பொழுது நாம் அந்த நிலையிலே, அதாவது ஆவியினால் நிரப்பப்படுகிற நிலையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது நிறைவு, அதாவது பரிசுத்த நமக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அது நிறைந்து 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 நிரம்பி வழிகிற அந்த நிலையை அடையும் பொழுது நாம் ஆவிக்குள்ளாக மாறுகிறோம். அதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் நிறைவாக மாறுகிறது. அதாவது நம்மை பரிசுத்த ஆவிக்குள்ளே மறைத்து கொள்ளுகிறோம், அல்லது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அது மாறிவிடும். இதுதான் ஆவிக்குள்ளாகிற நிலைமை. அப்போ யோவான் அப்படித்தான் இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது
அவர் அவர் அப்படி ஆவிக்குள்ளானேன்னு சொன்னால் என்ன, எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால், யோவான் முற்றிலுமாக ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறார், ஆவிக்குள்ளே மறைந்து இருக்கிறார். இப்போ அவருடைய கண்ட்ரோல் ஃபுல்லாகவே ஆவியானவர்கிட்டத்தில் இருக்கிறது. இப்போ ஆவியானவர் என்ன காட்ட வேண்டும் விரும்புகிறாரோ, ஆவியானவர் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அது எல்லாம் அவர் பார்க்க முடியும், அவர் கேட்க முடியும். அதுதான் ஆவி தலத்துக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இப்பொழுது யோவானை கொண்டு போகிறார். அதான் வெளிப்படுத்தின சுவிசேஷம். ஆவியானவர் அவரை கொண்டு போகிறார். இவர் போகல, யோவான் விரும்பி போகிற இடம் மாதிரி இல்லை. ஆவியானவர் அவரை கொண்டு போகிறார், அங்கே கொண்டு போகிறார். அந்த எந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த ஆவிக்கு, தேவனுடைய ஆவிக்குரிய தலம், இப்போ பரிசுத்தாவியினால முற்றிலுமாக நம்ம நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். அப்படி பிரவேசிக்கும் பொழுது நம்ம அந்த ஆவிக்குரிய தளத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறது அப்படின்னு சொன்னால், அவர் இந்த பூமியிலே இருக்கிற வண்ணமாக, பூமியில் எப்படி இருந்தாரோ அப்படியே அவரை ஆவிக்குரிய தளத்திலும் நாம் பார்க்க முடியும். இயேசு ஒரு மனித உருவிலே எப்படி இது பூமியிலே நடமாடினாரோ அதே போல அவரை ஆவிக்குரிய தளத்திலே நாம் பார்க்க முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் சீடர்கள் எல்லாரும் பார்த்தாங்க, அல்லது சீடத்திகள் எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி பார்த்தார்கள்? அவர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டது நிமித்தமாக இயேசு அவர்களோடு வருகிறதை, அவர்கள் முன்னே வருகிறதை, அவர்களோடு பேசுகிறதை எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டார்கள் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் அதை இயேசுவை பார்க்க, இயேசுவோடு பேச, இயேசு பேசினதை கேட்க எல்லாம் உதவி செய்தது பரிசுத்த ஆவியானவர். அப்போது இந்த நம்ம ஆவிக்குள்ளாகும் பொழுது நாம் எங்கே போகிறோம்? பரிசுத்த ஆவியினாலே நாம் இந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே கொண்டு போகப்படுகிறோம். அப்படி அங்கே போகும் பொழுது நம்ம என்ன அங்கே செய்ய முடியும்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியும். அதாவது பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் அதாவது தூதர்கள் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய காரியங்கள் அங்கே இருக்கிறது என்று ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். ஆவிக்குரிய தளத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பல எபிசோட்ஸில் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த எபிசோடில் என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும் என்பதைத்தான் இந்த எபிசோடில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது அவர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆவிக்குரிய தளத்திலே சந்திக்கிற நபரோடு அவர் பேசுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தொடர்ந்து பார்ப்போமானால் அவர் சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சத்தமா? எக்கால சத்தம். எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அதாவது எப்போ நம்ம இந்த பூமிக்குரிய தளத்திலிருந்து ஆவிக்குரிய தளத்துக்கு போகிறோமோ அப்பொழுது நம்ம இந்த ஐம்புலன்களுக்குள்ள அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி விடுகிறது. அதாவது இந்த டெசிபல் தான் சவுண்டு நம்மளால் காதுகள் கேட்க முடியும் அப்படிங்கிற நிலையை விட்டு நாம் வெளியே போகிறோம். ஆவிக்குரிய தளத்துக்குள்ள போகும்போது அந்த சவுண்டு, இந்த சவுண்டுக்குள்ளே தான் நம்ம இத்தனை டெசிபல் தான் நம்ம காது கேட்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்து அதுக்கு மேற்பட்ட சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் மாறுகிறோம் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது. அப்போ அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது என்ன சத்தம் கேட்குதுன்னா, எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த சத்தம் பயங்கரமான சத்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பயங்கரமான சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு சொன்னால்,
அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற சத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானோடு பேசுகிறார். அவர் பேசுகிறார். அப்போ அவர் பேசுறத கேட்பதற்கு நம்முடைய காதுகள் எப்போ தயார் நிலைக்கு வரும் அப்படின்னு சொன்னால், நாம் ஆவிக்குள்ளாக போது மட்டுமே நம்மால் அதை கேட்க முடியும். நம்ம பூமி தளத்தில் இருப்போமானால் நம்மளால் அந்த சத்தத்தை கேட்க முடியாது. ஒன்று கேட்க முடியாது, அல்லது பேசுகிறது கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அது ஒரு இடிமுழக்கம் சத்தம் கேட்டது, ஒரு எக்கால சத்தம் கேட்டதுன்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய, ஒரு இடிமுழக்கத்தை கேட்டேன் என்று சொல்லலாம், அல்லது பயங்கரமான சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லலாம். அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய பூமியிலே நம்முடைய காதுகளுக்கு இவ்வளவு டெசிபிள் தான் கேட்க முடியுங்கிற கட்டுப்பாடு இருக்கிறது. ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே போகும் பொழுது கர்த்தர் பேசுகிறதை கேட்க முடியும். ஆண்டவராகிய இயேசு பேசுகிறதை நாம் கேட்க முடியும். ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுடைய காதுகளுக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார். இயேசு பேசுகிறதை கேட்கிற வல்லமையை ஆவியானவர் கொடுக்கிறார். அப்போ 11வது வசனம் சொல்லுகிறது, அதாவது அந்த சத்தம், அதாவது பெரிதான எக்காலம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டார். அந்த சத்தம் என்ன சொல்லுதுன்னா, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. ஹல்லேலூயா. இந்த 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது எது? அந்த எக்கால சத்தம். அப்போ யோவான் கேட்டதை முதல்ல எப்படி சொல்ற, எக்கால சத்தம் தான் கேட்டதுன்னு சொல்றாரு. அந்த எக்கால சத்தம் இப்போ டிரான்ஸ்லேட் ஆகுது. என்ன? இயேசு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பேசுகிறார். இயேசு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பேசுகிறார். அப்போ தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிற அந்த அனுபவம் நாம் ஆவிக்குள்ளாகும் போதுதான் கிடைக்கும். அப்போ ஆவிக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போய் அப்படியே இது பண்ணி மகிமையான அந்த ஸ்தலத்தில் போய் கொஞ்சம் நேரம், அதாவது பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வர்ற மாதிரி அந்த மகிமையில் நிறைஞ்சு உட்காந்துட்டு வர்றதுக்காக நம்ம போகவில்லை. ஆவியான நம்ம அங்கே கொண்டு போகவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கும்படியாக, அவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் அங்கே கொண்டு போகிறார் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆவிக்குள்ளாகிற நிலைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக ஜெபம் பண்ணுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவரும் அவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு போகிறார். என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்தலத்துக்கு போன உடனே போதும் சொல்லி திரும்பி பூமி தளத்துக்கு வந்து விடுகிறார்கள். எந்த பர்பஸுக்காக ஆவியானவர் அவர்களை நிரப்பி அந்த ஆவிக்குரிய தளத்துக்கு கொண்டு போனார் என்பதை மறந்து விடுகிறார்கள். எதற்காக கொண்டு போனார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சம்பாஷிப்பதற்காக கொண்டு போனார். அந்த மறுரூப மலையிலே இயேசு மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். 3 சீடர்கள், அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட அழைத்து கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல போன உடனே இயேசு மறுரூபமாகிறார். இயேசு மறுரூபமாகும் பொழுது இந்த 3 பேரும் கூட அங்கதான், அவங்களும் சேர்ந்து அந்த ஆவிக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கிறார்கள், ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அப்போ இயேசு அங்கே அவர்களோடு சம்பாஷிக்கிறார். யாரோடு சம்பாஷிக்கிறார்? அவர் மோசையோடும் எலியாவோடும் சம்பாஷிக்கிறார் என்பதை வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ அங்கே உட்கார்ந்து இயேசு பேசுகிறார். இயேசு உண்மையாக இங்கே மனித சரீரத்தில் இருக்கிறார். இங்கே பூமி தளத்தில் தான் அவர் இருக்கிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய தளத்திற்கு போகிறார். பரிசுத்த ஆவியானவர், அவரோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அந்த ஆவிக்குள்ளாக மாறுகிறார். ஆவிக்குள்ளாக அவர் மாறின உடனே அந்த ஆவிக்குரிய தளத்திலே இயேசு அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களோடு பேசுகிறார். மோசையோடும் எலியாவோடும் பேசுகிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு இவர்கள் 3 பேரும் சாட்சிகளாக நிற்கிறார்கள்.
பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அதை பார்த்து அங்கே பேதுரு சம்பாஷிக்கிறதை நாம் அந்த வேத பகுதியிலே பார்க்க முடியும். உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரமும் போடலாமான்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த வசனங்கள் அங்கே உண்டு. அதாவது அந்த ஆவிக்குள்ளான நிலையிலே அவர்களை அவர் அறிந்து கொள்ள முடிகிறது. அங்கு இருக்கக்கூடியவர்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அவர்களோடு சம்பாஷிக்க முடிகிறது என்பதை அந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ ஆவிக்குள்ளான நிலையிலே நம்மோடு இயேசு பேச விரும்புகிறார். இதுதான் முதலாவதாக ஆவிக்குள்ளாக விரும்புகிற ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா என்ன பர்பஸுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். இயேசுவை சந்திக்க போகிறோம். ஆவியில் நிறைய ஜெபிக்கிறோம் சொன்னால் எதுக்காக ஜெபிக்கிறோம்? ஆவியானவரை நிரப்பும்படியாக நம்ம கேட்குறோம். ஆவியானவர் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு ஜெபிக்கிறோம். அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்பி 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 என்ன ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போக விரும்புகிறார்? இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும். ஏனென்றால் நமக்காக உயிரை கொடுத்த ஒரே தெய்வம் அவர்தான். அவரை நாம் சந்திக்க வேண்டும். இயேசு நம்மை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறார். நம்ம அந்த இளைய குமாரன் கெட்ட குமாரன் உவமையில் பார்க்குறோம். பிதா வந்து எப்போ இந்த இளைய குமாரன் எப்போ திரும்ப வருவான், மனம் திரும்பி வருவான்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிற ஒரு தகப்பனை போல, அவன் வருகிறதை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி அணைத்து கொள்ளுகிற தகப்பனை போல இயேசு ஆவிக்குரிய தளத்திலே நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொல்லி இயேசு காத்து கொண்டு இருக்கிறார். அப்படி நம்ம பிரவேசிக்கும் பொழுது அவர் ஓடி வந்து நம்மை கட்டி அணைத்து நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அப்போதான் அந்த 12வது வசனம் வெளிப்படுத்திய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த இடத்துல அவர் ஒரு காட்சியை பார்க்கிறார். அதாவது அந்த நிலையிலே, ஆவிக்குள்ளான நிலையிலே ஒரு காட்சியை பார்க்கிறார். அவர் கண்களை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்தை முதலாவதாக நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக காதுகள் திறக்கப்படும், அடுத்தவதாக கண்கள் திறக்கப்படும். அப்போ காதுகள் திறந்திருக்கிறதுனால, அவர் ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறதுனால இயேசு பேசுகிறதை முதல்ல கேட்டுறாரு. என்ன கேட்குறாரு? நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் என்று இயேசு நம்மோடு பேசுகிற சத்தத்தை அவர் கேட்டுட்டாரு. அடுத்து அவர் திரும்பி பார்க்கிறார். ஏன்னா சத்தம் பின்னாடி இருந்து வருகிறது. அதனால் அவர் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவரை பார்க்கிறார். மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் ஏன் சொல்ல, இயேசுவை கண்டேன்னு அவர் சொல்லலை. அதுதான் பெரிய ரகசியம். ஏனென்றால் இயேசு இந்த பூமியிலே இருக்கும் வரைக்கும் இந்த யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்து அவரோடு நெருங்கி பழகுகிற ஒரு சீஷனாய் இருந்தான். அதே யோவான் இப்பொழுது ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவரை ராஜாவாக பார்க்கிறான். அப்போ இயேசுடைய அன்பு மாறுச்சா அப்படின்னு சொன்னால் அவருடைய அன்பு மாறலை. ஆனால் இவர் இன்னும் மனித சரீரத்தில் இருக்கிறபடியினால தேவ சரீரத்திலே வந்திருக்கிற இயேசுவை ராஜாவாக அவர் பார்க்கிறார். யோவான் பார்க்கிறார். அவரை பார்க்கும் பொழுது அவரை பணிந்து தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் இவருக்கு தோணுகிறதே ஒழிய அவரை கட்டி அணைத்து அப்பாவாக பார்க்கிற அந்த மனநிலையிலே யோவான் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை சந்திக்கிறோம் என்பதை அவர் உணர்கிறார். அப்போ ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய the spiritual mentality is totally changing. நம்முடைய ஆவிக்குரிய மனநிலை முற்றிலுமாக மாறுகிறது என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். பூமி தளத்திலிருந்து நம்ம ஜபிக்கும் போதும் பேசுகிற போதும் எல்லாவற்றையுமே நம்ம இயேசுவை குறித்து ரொம்ப சர்வசாதாரணமாக அவரை அடித்தார்கள், அவரை கவரை துப்பினார்கள் என்று அப்படிலாம் பேசிக்கிட்டு இயேசு எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார், நமக்காக உயிரை கொடுத்தார், இதெல்லாம் பிரசங்கத்துக்கு ஓகே.
அந்த ஆவிக்குரிய தளத்துக்கு உள்ளே போகும் பொழுது அவரை நாம் ராஜாதி ராஜாவாக சந்திக்கிறோம். அப்போ ராஜாதி ராஜாவாக அவரை சந்திக்கிற ஒரு இடம் அந்த ஆவிக்குரிய தளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ அவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அவர் அப்போ காண்பிக்கிற அவருக்கு இயேசுவை குறித்து காண்பிக்கப்படுகிறது. ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இயேசு எப்படி அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறாராம்? 7 பொன் குத்து விளக்குகளும் அந்த குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் நிற்கிறார் என்று பார்க்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகளை பார்க்கிறாரு. அந்த குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே 7 குத்து விளக்குக்கு மத்தியிலே அவர் நிலையங்கி தரித்தவராய் நிற்கிறதை யோவான் பார்க்கிறார். அப்போ அந்த 7 குத்து விளக்கு அப்போ இப்போ ஒரு காட்சி அவருக்கு காட்டப்படுகிறது. அப்போ இயேசு நம்மை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது ஒரு காட்சி மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி வெளிப்படுத்துகிறார்? 7 குத்து விளக்குகள் காண்பிக்கிறார். ஏன் 7 சபையை இந்த 7 குத்து விளக்குகள் என்ன அப்படின்னு சொன்னா 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு யோவான் பார்க்கறது எப்படி பார்க்குறாருன்னா 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியில் நிற்கிறதான் பார்க்குறாரு. அதை குறித்து என்ன சொல்லப்பட்டு எப்படி அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறான்னு சொன்னால் அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள். அப்போ யோவான் இங்க அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ள போகும் பொழுது 7 சபைக்கு மத்தியில் இயேசு நிற்கிற மாதிரி பார்க்கல. 7 குத்து விளக்குகளும் 7 குத்து விளக்குகள் மத்தியில் இயேசு நிற்கிறதையும் பார்க்கிறார். அப்போ இங்க ஓமானங்களாக காட்டப்படுகிறது. அங்கு ஆவிக்குரிய தளத்தில் நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் ஓமானங்களாக காட்டப்படுகிறது. எப்படி சொன்னால் 7 குத்து விளக்குகள் 7 சபைகளாக நமக்கு அங்கே காட்டப்படுகிறது. இயேசு 7 குத்து விளக்குகள் மத்தியில் நிற்கிறதாக யோவான் பார்க்கிறார். அப்போ அந்த 7 குத்து விளக்குகளை எதை காட்டுகிறது என்று சொன்னால் 7 சபைகளை காட்டுகிறது. அந்த 7 சபைகள் எது அப்படிங்கிறது தான் அது முந்தின இதில் வசனத்தில் இயேசு பேசுகிறார். ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தேத்ரா, சர்தே, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்கிற அந்த 7 சபைகளைத்தான் 7 குத்து விளக்குகளாக காட்டுகிறார். அப்போது நம்ம ஒரு ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள் உண்டு, நமக்கு காண்பிக்கிற காரியங்களும் உண்டு. அப்போ ஆவிக்குரிய காதுகள் திறந்திருக்குமானால் நம்ம அவர் பேசுகிறத உடனே கேட்க முடியும். கண்கள் திறக்கப்படும் பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது அவர் காட்சிகளால் நமக்கு காரியங்களை காட்ட முடியும். அதையும் டைரக்டாக 7 சபை பில்டிங்கை காமிச்சு அந்த 7 பில்டிங்க்கு மத்தியில் இயேசு நிற்கிற மாதிரி காமிக்கல. 7 குத்து விளக்குகள் அதுக்கு நடுவில் இயேசு நிற்கிறதாக அங்கே ஆவியானவர் அந்த காட்சியை அவருக்கு காட்டுகிறார். அப்போ உருவகங்களாக அங்கே காட்டப்படுகிறது என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எதுக்காக சந்திக்கிறார்? இப்போ 7 குத்து விளக்குகளை பார்க்குறோன்னு சொன்னோன்னா இப்போ பரலோகத்தில் குத்து விளக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக காட்டப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது பரலோகத்தில் குத்து விளக்கெல்லாம் இருக்குது, அதே போல் நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக காட்டலை. அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை தான் 20வது வசனம் எடுத்து சொல்கிறது. அது 20வது வசனம் சொல்லுகிறதுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் அங்கே கொண்டு போகிறார். ஆவிக்குரிய தளத்துக்கு அவர் தான் கொண்டு போகிறாரு. அவர் தான் அந்த காட்சியை இயேசுவை பார்ப்பதற்கான அந்த செட்டப் சீனரி அந்த சீனை செட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த சீன் என்ன செட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே 7 பொன் குத்து விளக்குகளை பார்க்கிறார். அதன் நடுவில் இயேசு நிற்கிறதை காட்டுகிறார். அந்த 7 குத்து விளக்குகளும் என்ன என்பதை அந்த 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள் என்று யோவானுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு நம்மோடு கூட பேசுவதற்கு அந்த அந்த ஃப்ளோர் அந்த தளத்தை ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 14வது வசனம், அதாவது வெளிப்படுத்த புத்தகம் 14வது
1ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இது இயேசுடைய மகிமையின் பிரசன்னம். அப்போ நம்ம ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்குள்ள மகிமையை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பார்க்கறதுக்கு தான் நல்லா புரிஞ்சுக்குவோம். நம்ம ஆவிக்குரிய தளத்துக்கு ஆண்டவர் நம்ம கொண்டு போறாரு சொன்னால் நம்மை அங்கே சந்திப்பதற்கு இயேசு ஆவலாய் இருக்கிறார். அவரை பார்க்கும் பொழுது ராஜாதி ராஜாவாக நம்ம பார்க்க முடியும். அப்படி அவரை நம்ம பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கிறாரா? அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உயர்ந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாக இருந்தது. பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது என்று அந்த காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இயேசுவை நாம் அங்கே காண முடியும். மகிமையிலே அவரை பார்க்க முடியும். அந்த மகிமை இந்த பூமியில் அதுக்கு கம்பேரிட்டிவ் காரியங்கள் கிடையாது. அதாவது அதை பார்த்தாச்சு சொன்னால் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் திணறக்கூடிய அளவிற்கு அவருடைய மகிமை இருக்கிறது என்று இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த மகிமையை எப்படிங்க நாங்கள் சொல்கிறது? இப்போ இங்கே பூமியில் இருக்கக்கூடிய ஒரு 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 பொருளை வச்சு நான் சொல்லணும்னு சொன்னால் அதை வெண்கலம் தான் எனக்கு சொல்ல முடியும், அல்லது சூரியனுடைய வல்லமையை தான் சொல்ல முடியும், சூரியனுடைய பிரகாசத்தை தான் சொல்ல முடியும். அது எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத, அதாவது மருவ மலையில் இயேசுடைய வஸ்திரம் மாறினதை பார்த்துட்டு என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? எந்த ஒரு வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவிற்கு வெண்மையாய் அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் மாறினது என்று எழுதுகிறார்கள். ஏன்னா அது அந்த அந்த ஒயிட்னஸ், அந்த பிரைட்னஸ், அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பூமியில் எந்த பொருட்களும் கிடைக்காது, நம்மகிட்ட கிடையாது. இப்போ என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம வச்சு நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம், மனிதர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட மகிமையிலே இயேசு நமக்கு வெளிப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போது ஆவிக்குரிய தளத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது இயேசுவை நாம் பார்க்க முடியும் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் இயேசுவை காணும்படியாக, இயேசுவோடு பேசும்படியாக ஆவியானவர் நம்மை நிரப்ப நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப 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 நாம பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே போகிறோம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாரும் என்று தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஜெபிக்கும் போது ஆவியானவரே எனக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறோம். வாரும் தூய ஆவியே என்று சொல்லி நம்ம பாடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அவர் தான் நமக்குள்ளே வர சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது எந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்குள்ளே வந்து கடைசியில் நாம் அவருக்குள்ளே போக வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ளே நாம் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னு சொன்னால், ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார் சொன்னால் நம்ம எடிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம அந்நிய பாஷை பேசுகிறது நம்ம எடிஃபை, அதாவது நம்ம சரி செய்து கொண்டே இருப்பார். நம்மை கழுவுவார், நம்முடைய பாவங்களை கழுவுவார், நம்முடைய துக்கங்களை கழுவுவார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார். இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்த்தரை சந்திக்கிற வாய்ப்பை நம்ம இழந்து போகிறோம். அதனால் கர்த்தரை சந்திக்கிற அந்த வாய்ப்புக்கு ஆவியானவர் நம்மை தயார்படுத்துகிறார். அப்போ தொடர்ந்து நிரப்ப 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 நாம் அவரை ரிசீவ் பண்ணுறதுலேருந்து மாறி ஆவியானவர் தமக்குள்ளே நம்மை ரிசீவ் பண்ணுவார். அதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளே நாம் போக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார், கர்த்தரும் விரும்புகிறார். அப்போ அங்கே போகணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே தான் நாம் சந்திக்க முடியும். அப்போ அவர் பேசுகிறதை நாம் கேட்க முடியும், அவர் நம்மோடு கூட இடைபட முடியும். அப்போ இயேசு பேசுகிறார், யோவானோடு பேசுகிறார். நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அடுத்து என்ன சொல்லுகிறார்? அவர்
ஹி இஸ் கிவிங் த கமெண்ட்ஸ். எதுக்கு அந்த ஆவிக்குள்ளான நிலைக்கு நம்ம போறோமோ, அங்க நம்ம ராஜாதி ராஜாவாக போயிருக்கிறோம். அப்ப ராஜாதி ராஜா, ஒரு ராஜாவுடைய சமூகத்துக்கு 2 காரியத்துக்கு தான் யாரும் போக முடியும். அதாவது நம்ம வேதத்துல பார்க்கலாம். அதாவது ராஜா ஒண்ணு நமக்கு இப்ப மொர்தெகாயை சமூகத்துக்கு கொண்டு வந்தாருன்னு சொன்னா, இவனுக்கு இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லு கட்டளை கொடுப்பதற்கு ரூத்தின் புத்தகத்தில் பார்க்கலாம். மொர்தெகாய்க்கு இப்படி செய்யுங்கள் என்று கட்டளை கொடுப்பார், அல்லது ஆமானுக்கு இப்படி செய்யுங்கள் என்று கட்டளை கொடுப்பார். அவர் சொல்லுகிறதை நாம், அதாவது ராஜா சொல்லுகிறதை மற்றவர்கள் கேட்பார்கள், அல்லது போகிறவர்கள் தங்களுடைய குறைகளே அவரிடத்திலே எடுத்து சொல்லுவார்கள் இல்லையா? எஸ்தர் புத்தகத்தில் பார்க்கிறோம். மொர்தெகாயை குறித்தும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போகிற குறித்தும் நம்ம எஸ்தர் புத்தகத்தில் பார்க்கிறோம். அப்போ எஸ்தர் என்ன செய்கிறார்? அவருடைய சமூகத்துக்கு போய் முறையிடுகிறார். அப்போ இந்த காரியங்கள் தான் நம்ம ராஜா சமூகத்திலே நாம் அதை பார்க்க முடியும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் போகும் பொழுது அவர் நம்மிடத்திலே சொல்லுவார், இதை செய்யுங்க என்று சொல்லுவார். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்க முடியும். ஆண்டவரே, எனக்கு இப்படி சூழ்நிலையில் இருக்கிற என்னை விடுவீங்க என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நாம் பேச முடியும். அதுக்கு தான் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சந்திப்பதற்கு ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ அந்த காரியங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார்? இது யோவானுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? 19:1 வெளிப்படுத்த புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்புகளையும் எழுது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன யோவான் அந்த ஆவிக்குள்ளாக்குனதுடைய நோக்கம் என்ன சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்ல விரும்புகிறார்? நீ கண்டவைகளையும். அப்பொழுது அவர் ஆவிக்குள்ளாகும் பொழுதெல்லாம் என்னென்ன பார்க்கிறாரோ அதையெல்லாம் அவர் சொல்ல வேண்டும். அவர் என்ன செய்யணுமா? எழுதி கொடுக்க வேண்டும், எழுதி வைக்க வேண்டும். இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளையும் இதையெல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்க போகிறார். அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் எழுதி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, இப்போ அவரை கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறார்? 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்த புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லுகிறார். அதாவது வெளிப்படுத்த புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற அந்த 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ இயேசு யோவானை சந்திப்பதற்கு, யோவான் ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. அப்ப நம்மளை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இயேசு இடத்துல கொண்டு போகணும்னு சொன்னா ஒரு காரணம் வேண்டும். இயேசு அதற்கு இது கொடுத்திருக்க வேண்டும், ஒரு டீட்டெயில். அதாவது இப்போ யோவான்ட்டு நான் இதை பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினபடியினாலே, இயேசு விரும்பினபடியினாலே இயேசுடைய சமூகத்துக்கு அந்த ஆவிக்குள்ளாகப்பட்டு யோவான் கொண்டு போகிறார். அப்போ யோவானுக்கு என்ன சொல்லப்படுகிறது? நீ இதை எழுது, 7 சபைகளுக்கு எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எழுதுவதற்கு தயாராகிறார். இப்போ என்ன கட்டளை வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு எழுது என்று சொல்லுகிறார். இப்போ எபேசு சபையின் தூதனுக்கு எழுது. அப்போ இந்த தூதனுடைய இதை பாருங்க. எபேசு சபைக்கு ஒரு தூதர், 7 சபைகள் இருக்கு, 7 சபைக்கும் 7 தூதர்கள் இருக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எபேசு சபையின் தூதனுக்கு எழுது என்று இருக்கும். அடுத்தது சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்று இருக்கும். அது 12வது வசனத்தில் பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. 18வது வசனம் தியத்திரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. அப்போ ஒரு சபைன்னு இருக்குமானால் அந்த சபைக்கு ஒரு தூதன் இருப்பான். அப்போ அதாவது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் இருக்கிறான். குறைந்தது ஒரு தூதன், குறைஞ்சபட்சம் ஒரு தூதன் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அது பிறந்த குழந்தையிலிருந்து
பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, இந்த பூமியில மனுஷனாக அவர் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதனை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த தூதனுக்கு தேவன் எழுதச் சொல்லுகிறார். இப்ப சபைன்னு சொன்ன உடனே சபைக்கு ஒரு தூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். எபேசு சபைக்கு ஒரு தூதன் இருக்கிறான். பெர்கமு சபைக்கு ஒரு தூதன் இருக்கிறான். தியேத்திரா சபைக்கு ஒரு தூதன் இருக்கிறான். அந்த சபைக்கு யாரை எழுத சொல்றாரு? யோவானை எழுதச் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப யோவானுடைய ஸ்தானத்தை இயேசு அங்கீகரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிட்டு. அப்போ இயேசு நம்ம மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறார். அவர் இங்க பூமியில வந்து அவர் நம்ம பாடுகள் பட்டு நம்ம சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை பாவங்கள கழுவி நம்மை விலைக்கிரயமாக வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால், நம்ம எங்க கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, தூதனுக்கு மேலாக நம்மை வைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தூதனுக்கு மேலாக அவரை சதா காலம் ஆராதித்து கொண்டிருக்கிற தூதர்களுக்கு மேலாக நம்மை கொண்டு போகிறார். அதான் சொல்றாரு, எபேசு தூதனுக்கு எழுத வேண்டியதாவது. ஏன் அவரு எபேசு தூதன் அவருக்கு தெரியாதவனா? அவரை இவர் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ல போறானா? அப்படிலாம் கிடையாது. இவர் பேசுறது கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவனா? இல்லை. ஆனா அந்த தூதனுக்கு கட்டளை இடுகிற அதிகாரத்தை இயேசு யோவானுக்கு கொடுக்கிறார். அதாவது அவனுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த எபேசு சபைக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த தூதனுக்கு நீ கொடு என்று சொல்லி யோவானுக்கு தேவன் சொல்லுகிறார். அப்ப நம்மை எந்த ஸ்தானத்துல வைக்கிறார்னா, தூதர்களுக்கு மேலான ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்கிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிசாசு ஏன் நம்ம கூட சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி. இந்த காரியத்தை எப்பொழுது அந்த தூதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அப்போ அதை எதிர்த்து நின்ன தூதர்கள் தான் இன்னைக்கு பிசாசுகளாக இருக்கிறார்கள். அதாவது லூசிஃபரும் அவனுடைய கூட்ட சேர்ந்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு மேலான ஒரு ஸ்தானத்தை மனிதர்களாகி நமக்கு தேவன் கொடுப்பதை எதிர்த்து அவர்கள் கலகம் பண்ணினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால தான் அவங்க கீழே தள்ளப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த ஸ்தானத்தை தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எபேசு தூதனுக்கு நீ எழுது என்று சொல்லுகிறார். எபேசு தூதனுக்கு நீ எழுது, சிமிர்னா தூதனுக்கு நீ எழுது, தியேத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுது, எல்லாத்துக்குமே நீ எழுது. ஏன்னா இந்த தூதர்களுக்கு அவர் டைரக்டா இப்ப கொடுக்கல. இப்ப உயிர் தெழுந்து சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் அங்க அமர்ந்திருக்கும் பொழுது நம்மை அந்த இடத்திற்கு நம்ம கழுவி நம்ம சுத்திகரித்து நம்ம பாவங்கள கழுவி சுத்திகரித்தபடியினாலே அந்த ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு போயிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அவருடைய அன்பு. நம்ம மேல வைத்த அன்பு எதுன்னு சொன்னா இதுதான் அவருடைய வைத்திருக்கிற அன்பு. தூதர்களுக்கு மேலாக நம்மை நியமிக்கிறார், நம்மை பார்க்கிறார். அந்த தூதனுக்கு நீ சொல்லணும்னு சொல்றார். அதாவது எபேசு தூதனுக்கு நீ எழுது, தியேத்திரா தூதனுக்கு நீ எழுது. அது சரி. இது தூதனுக்கு சொல்றார். அப்ப தூதன் எங்க இருக்கிறான்னு சொன்னா, தூதன் எபேஸ் அவருடைய சமூகத்துல தான் இருக்கிறான். அந்த தூதனுக்கு இயேசு நேரடியாக சொல்லாமல் நம்மை கொண்டு சொல்லுகிறார். அப்போ நாம அந்த ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய தூதனுக்கு தேவன் கொடுக்கிற கட்டளை போய் சேராது. ஹல்லேலூயா. புரியும் நினைக்கிறேன். அதாவது இயேசு நேரடியாக தூதனோடு பேசாமல் அவர் யோவானை கொண்டு அந்த தூதனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, அதாவது தேவன் நம்ம வைத்திருக்கிற ஸ்தானத்தை நாம் பயன்படுத்தலன்னு சொன்னா, தேவன் இதை செய்யல அப்படின்னு சொல்லி தேவனிடத்திலே நாம் முறையிடுவதற்கு உள்ள தகுதியை இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. அப்போ யோவான் இந்த ஆவிக்குள்ளானபடியினால தான் இயேசு, அதாவது ஆவிக்குள்ளாக வந்ததுனால அவன் அந்த தளத்துக்குள்ள, ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசித்தபடியினால, அந்த இடத்துல இயேசுவை அவன் சந்தித்தபடியினால இயேசு பேசுகிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? எபேசு தூதனுக்கு இதை சொல்லு, இதை எழுது என்று சொல்லுகிறார். அவன் எழுதுகிறான். அந்த தூதன் என்ன செய்கிறான்? அந்த விஷயத்தை கொண்டு போய் அந்த சபையில கொண்டு போய் சேர்க்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்திற்கு இப்போ யோவான் போகல, அந்த ஆவிக்குள்ளான நிலைக்கு போகல அப்படின்னு சொன்னா, எபேசு தூதனுக்கு
இயேசு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல தேவையான நபர் இல்லாமல் போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு சபைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிப்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஐயோ, நம்ம ஆண்டவர் கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுகிற நிலை வராமல் இருக்க வேண்டும். ஆண்டவர் இது ஆண்டவர் தெரியாதா, இது கடவுளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுகிறது ஒரு 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 வாதத்திற்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாமே தவிர, அங்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஹைரார்கி என்கிற அந்த இடத்துல நாம் தவறு செய்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி ஹைரார்கி மாத்திட்டாரு, இயேசு இந்த பூமிக்கு வந்து, அதாவது நான் வரல அப்படின்னு சொன்னா, இயேசு சொல்லுகிறார், நான் வரலன்னு சொன்னா உங்களுக்கு பாவம் இராது. நான் வந்து விட்டபடியினாலே இனி நீங்க என்ன செய்ய முடியாது, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். அந்த வசனம் இப்போ எடுக்க முடியவில்லை. நான் சொல்லுகிற பகுதி இருக்கிறது என்பதை வேத புத்தகத்தை வாசிங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அதாவது அவர் வரலன்னு சொன்னால் நம்மக்கிட்ட பாவம் இராதுன்னு சொன்னால், ஐயோ இது எனக்கு தெரியாதே அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன்னு சொன்னா நம்ம ஆவிக்குள்ளாக போகிற அந்த அனுபவம் நமக்கு வராது. இயேசு வரலன்னு சொன்னா, இயேசு வந்து நம்ம அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பின பிறகு ஆவிக்குள்ளாக போகிற அந்த அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, வாய்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா நம்ம மேல் பாவம் வரும். அதாவது பாவம் வரும்னு சொன்னா, செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யாம போகிறதுனால வரக்கூடிய பாவம் இருக்கிறது. பிரச்சனை, இதனால ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா, அந்த பிரச்சனைக்கு நாம் தான் ஜவாப்தாரியா இருக்கிறோம், ஆண்டவர் அல்ல. அவர் ஜெபிக்காம அவருடைய சமூகத்துல போய் அந்த காரியத்தை குறித்து அவரோடு கூட பேசாமல், அவரோடு கூட இடைப்படாமல் இருந்த பாவம் நம்மேல் வரும் என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் மிக முக்கியமான காரியம். அப்போ இங்க யோவானுக்கு அந்த காரியங்கள் வெளிப்படுது. ஒவ்வொரு சபையை குறித்தும் தீர்ப்புகளை சொல்லுகிறார், சில வெளிப்பாடுகளை சொல்லுகிறார். இந்த சபை வந்து இப்படி இருக்குது, இந்த சபை இப்படி இருக்குது, இந்த சபை இப்படி இருக்குது, இந்த சபை இப்படி இருக்குது, இதில் இந்த விஷயம் எனக்கு நல்ல, இந்த விஷயம் நல்லா இருக்குது, இதையெல்லாம் சொல்லுகிறார். இது எல்லாத்தையும் எங்க கொடுக்க சொல்றாரு, தூதனுக்கு கொடுக்க சொல்லுகிறார். இப்போ அந்த சபையை கண்காணிக்கிற, பூமியிலே சபையை கண்காணிக்கிற பொறுப்பை பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சபையை உருவாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் சொல்லி இருக்கிறது, அனுதினம் ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க அந்த சபையில கொண்டு வந்து சேர்க்கிறது, ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் சேர்த்து கொண்டே இருக்கிறார். சபையை கண்காணிக்கிற பொறுப்பை பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். சபைக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இயேசு கொடுக்கிறார். அதை கொண்டு போய் அதை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னா, அதை பார்த்து கொண்டு அந்த சமூகத்துக்கு போகிற நாம, பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடிய நம்ம ஆவியினில் நிரம்பி இயேசுவிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்று அதை தூதனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த தூதன் என்ன செய்வான்னு சொன்னா, அங்க அந்த நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த கட்டளைகளை, அந்த காரியங்களை எல்லாவற்றையும் அந்த தூதன் என்ன செய்வான், சபையுடைய மேய்ப்பருக்கும், சபையுடைய மூப்பர்களுக்கும், சபையுடைய விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அந்த காரியங்களை கொண்டு போய் சேர்ப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படி போய் சேர்க்கப்படும் பொழுது சபை முழுமையாக மாற்றம் அடைகிறது. அப்போ இயேசுடைய கட்டளை போகிற சபைக்கு வருகிற சேனல் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இயேசுவிடத்திலிருந்து பரிசுத்தவான்களுக்கும் நமக்கும், அதாவது ஆவிக்குள்ளாகிற நமக்கும், நம்மிடத்திலிருந்து சபையுடைய தூதர்களுக்கும் போகிறது என்று பார்க்கிறோம். அதே போல குடும்பத்திலையுமே உங்களை அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தாவினர் நிரப்பி இருக்கிறார்னு சொன்னால், அப்போ எதுக்காக நிரப்பி இருக்கிறார் சொன்னால், நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு ஆவிக்குள்ளாக மாறி இயேசுவிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்று அதை நம்முடைய தூதர்கள் வழியாக காரியங்களை செய்ய முடியும். தூதர்களுக்கு நம்முடைய தூதர்கள் மூலமாக, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் மூலமாக, நம்மோடு கூட இருக்கிற தூதர்கள் மூலமாக நாம் கட்டளைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார்கள், செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார்கள். ஏனென்றால் இந்த தூதர்கள் எல்லாம் அப்பொழுது
பணிவிடை செய்கிற ஆவிகளாய் நமக்கு இருக்கிறார்கள். அல்லேலூயா! அப்போ தூதர்கள் எல்லாத்தையும் பார்த்து அவங்க காலில் விழுகிறது அல்ல நம்முடைய காரியம். அவர்களுக்கு தேவன் சொன்ன காரியத்தை நாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கட்டளைகளை அந்த காரியங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது நம்முடைய காரியமாக இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த காரியத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதாவது எனக்குள்ளே பரிசுத்தாவியானவரே வாரும் என்கிற ஜெபத்தை துவங்கும் பொழுது நாம் முடிக்கிற விதம் நாம் அவருக்குள்ளே இருப்பவர்களாக மாற வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவிக்குள்ளாக வேண்டும். அப்பொழுது நாம் இயேசுவை சந்திப்போம். இயேசு நம்மோடு கூட இடைபடுவார். அவர் கொடுக்கிற காரியங்களை நம்முடைய தூதர்கள் மூலமாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் மூலமாக நாம் உலகெங்கும் போய் அதை சேர்க்க முடியும். அவருடைய கட்டளைகளை சேர்க்க முடியும் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.